ஃபிலிம் ஆராயா நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இன்றைக்கு நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன? நீங்க என்னென்ன கேள்வி வச்சிருக்கீங்க? என்னன்னா இந்த விஜய் த்ரிஷா மறுபடியும் அந்த போச்சல் ஆரம்பிச்சிருக்கு. உண்மை நடந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 2004 சேர்ந்து இவங்க நடிச்சாங்க. அப்படி போடுன்னு போட்டாங்க. அப்போ இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்து, அப்போ இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துச்சு. அப்போவே வந்து இவங்க லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய அப்போ ஒரு பரபரப்பு வந்து, நீங்க அப்போ வந்து மீடியா இல்லை, அப்போ பெருசா இல்லை. அப்போ இதுதான் உங்களுக்கு அச்சு ஊடகங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. அது வந்து அப்போ அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுடைய மேற்பார்வையில் அவர் இருந்தனால இதை வந்து பெருசா போகாம அப்படியே அவர் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே த்ரிஷாவுக்கும் அவருக்குமான அந்த கரெக்ஷன் இருக்குல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூரப்படுத்திட்டார். அவங்க 2-3 படம் நடிச்சாங்க. அதுக்கு பிறகு 2-3 படம் நடிச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த ஒரு தெலுங்கு டப்பிங் ஒரு படம் பண்ணாங்க. அது ரொம்ப சுமார் போகல. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா, உங்களுக்கு த்ரிஷா விட்டுட்டு அசின் கூட ஒரு படம் பண்ணார். மாம்பழம்னு அசின் கூட போனோம்னா இவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. அது எப்படி நீ உடனே எனக்கு வந்து நீங்க மாத்தலாம் அப்படின்ட்டு நீங்க அவர்கிட்ட போயிட்டு போராடி, அதாவது ஒரு கேரவன் கூட போய் உட்கார்ந்து விவாதம் பண்ணி, விவாதம் என்ன விவாதம் நீங்க தெரியும், நல்ல டிஸ்கஷன் பண்ணி விவாதம் பண்ணி, அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த குருவி படத்துடைய குருவிதான் நினைக்கிறேன், குருவி படத்தோட வாய்ப்பு வாங்குறாங்க. எப்படி நீங்க என்ன வந்து கேன்சல் பண்ணா என்ன, என்னோட வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம்? ஏன்னா வந்து 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும்போது நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும், உரிமையை நிலைநாட்டி தான் ஆகணும். அது உரிமையோடு கேட்க தான் வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உரிமையோடு கேட்டு அவர்கிட்ட வந்து அந்த படத்துடைய வாய்ப்பு வாங்கினாங்க. அந்த படம் சக்சஸ் ஆச்சு. ஆனாலும் கூட அந்த ஜோடி தொடரல. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்க இவங்க வந்துட்டாங்க, கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே அவருக்கு ஒரு ரசிகையா இருக்கனால கீர்த்தி சுரேஷ் இவர் கூட நடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. இவர் கூட நடிச்ச 2 படமும் நல்லா போனதுனால கீர்த்தி சுரேஷுக்கும் இவருக்குமான ஒரு நட்பு, ஒரு தோழமை, ஒரு புரிதல், ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்துருச்சு. வந்து மறுபடியும் அதை இது பண்ணும்போது இது போயிட்டே இருக்கு. அதே சமயத்தில் அவங்க வந்து த்ரிஷா வெவ்வேறு இதா போச்சு. அங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க வந்து அவருக்கும் சிம்புக்குமாரான ஒரு நல்ல நட்பு இருந்தது. அவங்க அந்த நட்பு வந்து காதலா மாறல. அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க, காதலா மாறல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது. ஒரு பிரிய சிநேகிதி அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி நட்பா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது. அவர் கிஷோர் நடிப்பார் அந்த இதில், அது அந்த அளவுக்கு அந்த நட்பு இது இருக்கும். ஆனால் அவங்க ஒரு காதலா மாறல. அதே சமயத்தில் அந்த நம்ம சியான் விக்ரம் கூட சேரும் போதும் கூட அவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் வந்து இது இருக்கு அது இருக்குன்னு அவர் பெரிய, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. 2 பேரும் லவ் பண்றாங்க, 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சின்ன கலைவாணரே ஒரு படத்துல சொல்லியிருப்பார், இவருதான் சாமி ஒரு மாமியோடு போயிட்டாரு அப்படின்னு அவரே படத்திலே வெளிப்படையா சொல்லியிருப்பார். அவருக்கும் சாமிக்கும் மாமிக்கும் உள்ள கலெக்ஷன் நிறம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் வெளிப்படையா. அதுவும் வந்து புட்டிக்கிச்சு. அதுவும் வந்து ஒரு கட்டத்துல புட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு பாவம் அவர் இதுல வந்து த்ரிஷாவை தான் நம்ம பரிதாபம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு பெண் அழகா இருந்தா எல்லோருமே எப்படியும் பந்தாட பாக்குறாங்கிறது தான் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது அடுத்து வந்து அவங்களுக்கும் ராணாவுக்குமான ஒரு நட்பு நடக்குது. அது ஒரு காதலா மாறுது. முதல் முறையா அந்த அம்மாவுக்கு ஒரு காதல் தோன்றுது. காதல வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது ஒரு கட்டத்துல வழக்கம் போல ஆண்கள் சொல்வது போல நாம நண்பர்களாவே பிரிந்து விடுவோம்னு ராணா சொன்னவன மனசு வெறுத்து போயிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அது வரைக்கும் அவங்க தெலுங்குல நடிச்சிட்டு இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. மறுபடியும் இந்த கட்டத்துல வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இப்போ அரசியல் கட்சி தொடங்குறார் இவர் விஜய். தொடங்கும் போது இந்த அரசியல் கட்சி தொடங்கும் போது யாராவது கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு அழகான, ஒரு நல்ல பேச்சு திறமை உள்ள ஒரு நடிகை இருந்தா நல்லா இருக்கும்னு புசி ஆனந்த் நினைக்கிறார். இவர் நினைச்சது கொஞ்சம், இவருக்கு ஏற்கனவே அந்த நட்பு இருக்கு. ஆனா அந்த 20 வருஷம் கழிச்சு இதுல நடிச்சாங்க இல்லையா, லியோல நடிக்கும் போது அதுல இருந்தா ஒரு சர்ச்சைகள் கிளம்பியது. இந்த பூட்ஸ் இது வந்தது, ஷூ வந்தது, அப்புறம் 2 பேரும் லிஃப்ட்ல சேர்ந்து வந்தது. அங்கே வந்து அந்த ஊர்ல போயிட்டு, வெளிநாட்டுல போயிட்டு இவங்களுக்காக சில கிஃப்ட் எல்லாம் ஒரு 1 லட்சக்கணக்கான விலையில மதிப்புள்ள கிஃப்ட் எல்லாம் விஜய் அவருக்கு வாங்கி கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லப்படுது.
அது மட்டும் இல்ல அவருடைய இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா விஜயோட இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஒரு போட்ட போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோ வந்து விஜயுடைய லைஃப்ல அந்த வெற்றிடம் மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுல வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப நான் வர்றேன்னு சொல்லிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து அவங்க அந்த போட்டோ அவங்க ஏதாச்சும் போட்டிருக்காங்க. அந்த போட்டோ வந்து வேற மாதிரி போயாச்சு. அவருடைய விஜயுடைய ரசிகர்களே சில பேர் அந்நிய விட்டுறாதீங்க தலைவா, அந்நிய விட்டுறாதீங்க தளபதி அப்படிங்கிற மாதிரி அவங்களே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜயுடைய ரசிகர்கள் தான் போட்டாங்களா இல்ல அது பேர்ல வேற யாராவது போட்டாங்களான்னு தெரியல. ஆனா அதே சமயத்தில் புஷி ஆனந்த் வந்து ஒரு அரசியலுக்கு அவர் தானே ஒரு விஜயை தள்ளி விட்டு அரசியலுக்குள்ள கொண்டு வந்தவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, த்ரிஷா இங்க இருந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு ஒரு நல்ல பேச்சாளி கிடைப்பாங்க, ஒரு மக்கள் கூட்டம், அதாவது ஒரு நடிகன் போனா ஒரு நடிகை போனாதான் உங்களுக்கு பாமர மக்கள் உட்பட நிறைய பேர் வந்து கூடுவாங்க. அப்படி மக்கள் கூடும்போதுதான் உங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த கொள்கை சொல்லவோ கருத்து சொல்லவோ ஏதோ ஒன்று சொல்லலாம். நாங்க வந்து ஜெயிக்க போறோம், நாங்க வந்தா இது பண்ணோம், பாலாறு தேனாறு ஓடும் அப்படி இப்படிலாம் சொல்லலாம். படித்தவர்களா நாங்க இருக்கோம், படிச்சுட்டு வந்திருக்கோம், அதனால அவங்களுக்கு என்ன இது பண்றோம் அது பண்றோம் சொல்லலாம். ஏன்னா அப்போதான் ஒரு அழகான நடிகை இருக்கும்போது கூட்டம் கூடும். விஜய்க்கு எப்படி கூட்டம் கூடுதோ அதே மாதிரி த்ரிஷா வந்து கூட்டம் கூடும். அதனால விஜய்க்கு துணையா விஜய்க்கு இணையா, அதாவது ஒரு கோபாசோ மாதிரி அல்லது துணை முதல்வர் மாதிரி துணை தலைவர் மாதிரி இந்த மாதிரி த்ரிஷாவை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு புஷி ஆனந்த் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய நோக்கத்துல தான் புஷி ஆனந்த் மூலமா இவங்க வந்து உள்ள வர்றாங்க. எப்படி ஜெயலலிதாவை நம்ம புரட்சி தலைவரோட இணைச்சாரோ அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி அதே மாதிரி த்ரிஷாவை கொண்டு இங்க ஜெயின் பண்றாரு. இது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ் கட்சி அலுவலகத்துல தான் இவங்க ரூம் இருக்கு, இவங்க வீடும் இருக்கு. த்ரிஷாவுடைய ரூம் அங்கேதான் இருக்கு, வீடு ஒன்று இருக்கு. இப்போ அதில் வந்து இன்னும் ஈஸியா போச்சு. அதாவது கொள்கைகளை பேசிக்கொள்ள சந்தித்து கட்சியினுடைய கொள்கைகளை அடுத்த கட்ட திட்டங்களை இதெல்லாம் பேசுறதுக்கு நல்ல வசதியா இருக்குது. அதை வந்து இப்படிதான் நீங்க நினைச்சோம். கட்சி சம்பந்தமா அரசியல் சம்பந்தமா பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலுக்கான ஒரு இடமா இருக்கு. அவங்க வந்து அதே சமயத்துல அவர் தளபதி வந்து வீட்டுக்கு போல, வீட்டை விட்டு இங்கதான் சுத்திட்டு இருக்காரு, இந்த பக்கம் தான் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல சில கேட்கும்போது இல்ல வீட்டுக்கு போறாரு, வீட்டுல இருந்து வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தளபதி தான் சொல்லணும், அல்லது அவருடைய நிழலா இருக்கிற புஷி ஆனந்த் தான் சொல்லணும். அது எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் அந்த கட்சிக்கு வந்த பிறகு இவங்க வந்து கட்சிக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்காங்க, படத்துக்காக. அடுத்து கடைசியா ஒரே ஒரு படம் தான் பண்ண போறாரு. அவர் வந்து வினோத் தான் அதை டைரக்ஷன் பண்ணி அவர் தான் பண்ண போறோம். அதுக்கான வசனங்கள் எழுதிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்த புது கொள்கை பரப்பு செயலாளரா த்ரிஷா இருப்பாங்களா? வரலாம், கண்டிப்பா வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்சிக்கு பலமான ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஆள் வேணுங்க. சாதாரண ஒரு ஆள் போனாலோ, ஒரு சினிமாவை சேர்ந்தவங்க ஒரு வில்லேஜ்க்கு போனா, ஒரு சாதாரண தவக்கலை போனா கூட கூட்டம் சேரும். அப்போ வந்து இவங்க வந்து அழகான நடிகை, ஒரு கனவு கண்ணி, 41 வயசு ஆனாலும் இன்னும் கனவு கண்ணி மாதிரி இருக்கு. முதல்ல கோப்பாவை ஆக்குவாங்க, அதுக்கு பிறகு கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்கலாம், அதுக்கு பிறகு உங்களுக்கு எம்பி ஆக்கி அனுப்பலாம். ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அவங்க, இந்த கட்சியின் சார்பா ஒரு எம்பி ஆக்கலாம். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் வருவாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களுக்கு கேரளாவில் நல்ல செல்வாக்கு இருக்கு. கேரளால இவருக்கும் நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. அதனால கேரளால ஒரு ஏதாச்சும் இவருடைய கட்சியின் சார்பா அவங்க அங்கே ஒரு ஏதாச்சும் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் இல்லையா. அதனால கீர்த்தி சுரேஷும் வருகிறார். அது இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷா, தலைவன் நடுவில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓட்டுக்களா குவிக்கலாம். அதாவது இவங்க ஒரு மக்கள் மத்தியில் ஈஸியா போவாங்க, பட்டி தொட்டி எல்லாம் ஈஸியா போவாங்க, ஈஸியா கரெக்டா வந்து ஓட்டுக்களை வாங்கலாங்கிற அது ஒரு புஷி ஆனந்த், அதுவும் ஒரு திட்டம் போடலாம். ஏன்னா அவர் தானே புஷி ஆனந்த் தானே அந்த தேர்தல் யோகத்தினுடைய சூத்திரதாரி, தேர்தல் அந்த ராஜாஜி மாதிரி தந்திரி அவர் தான் அந்த தேர்தல் யோகம் எல்லாம் இது பண்றாரு. அதனால அவரும் ஒரு பாண்டிச்சேரி ராஜாஜி அவர், அதனால அவரை அப்படி வச்சுக்கலாம். அதனால அவர் தான் தேர்தல் யூகங்களை வகுக்கிறார். அதனால வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும். இவங்கெல்லாம் வரும்போது அந்த கட்சியை மக்கள் மத்தியில் ஈஸியா கொண்டு போறதுக்கு ஒரு வலு சேர்க்கும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வகையில உண்மைதான் அது. ஏன்னா ஒரு பிரபலமான அங்க இருக்கிறவங்க வீட்டுல பங்கு போறாரா, கட்சியில பங்கு போட கேட்கிறாரா த்ரிஷா வந்து இப்போதைக்கு அவர் கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. வீட்டுல பங்கு போடுறாங்களா என்னன்னு தெரியல, அது வந்து போக போக தெரியும். ஆனா வீட்டுல பங்கு போட முடியாது, அது சர்ச்சைகள் வேற மாதிரி போயிட்டு உங்களுக்கு ஒரு பொது வாழ்க்கையில ஒரு வேற மாதிரி போயிடும். அதனால
வீட்டையும் சமாளித்து தளபதி வீட்டையும் சமாளிச்சிருவாரு, இவங்களையும் சமாளித்து கரெக்டாக வந்து அந்த கட்சிக்கு ஒரு உறுதுணையாக வச்சுக்கலாம். ஒரு உறுதுணையாக வந்து நீங்கள் வாங்க கொஞ்சம் உழைங்க, உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கட்சிக்கு உங்களை இந்த மாதிரி ஒரு செல்வாக்குள்ள ஆட்கள் பிரபலமானவர்கள் வரும்போது ஈஸியாக வந்து கட்சி வளரும். அதனால தான் அன்றைக்கி புரட்சித் தலைவர் கூட அந்த செல்வாக்குள்ள ஆட்களை கொண்டு வந்தார் உள்ள. அந்த ஒரு பாணியில் தான் இவரும் வந்து செல்வாக்குள்ள நடிகைகள் தன்னுடைய அபிமானத்தை தன்னுடைய அன்பை பெற்றவங்களை கொண்டு வர்றார். இது வந்து ஓரளவு அந்த கட்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ஒரு பயன்படும். அதே சமயத்தில் அவங்க 2026 தேர்தல் வரும்போது அவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 20 சீட்டு வரணும் நாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. 2031 அதை நம்ம எதிர்கட்சியாவோ இப்போ 2026 எதிர்கட்சியா அதுல சிஎம்ஓ பிஎம்ஓ அந்த மாதிரி அந்த ஒரு திட்டம் அந்த மாதிரி இருக்கு. திட்டம் வகுக்கிறதான ஒரு கட்சி இருக்கும்போது அடுத்த கட்டமா எப்படி செயல் பண்ணலான்னு ஒரு திட்டம் போயிருக்கு. அதே சமயத்தில் அரசியல் சம்பந்தம் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு வர்றார். எப்படி பேசுறது எப்படி நிக்கிறது எல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு வர்றார். அடுத்த கட்டம் இனிமே வந்து அவர் இன்னும் நடிகரா இருக்கிறனால அடக்கி வசிக்கிறார். கடைசியா சார் கொடியில நடிச்சது திரிஷா, ஆமா, அரசியல் பழிக்கு பழி வாங்க தான் புருஷனையே, ஆமா, அதுவே நடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடியில ஒரு அந்த திரிஷா வந்து கொடியில ஒரு அரசியல்வாதியா நடிக்கும் போது அவருக்கு எதிராக வந்து தனக்கே ஒரு பாதிப்பு வருதுங்கிறனால தன்னுடைய காதலனே போட்டு தள்ளியிருப்பாங்க. அது வந்து சினிமா ஒரு கதை. இதுல வந்து அப்படி வரமாட்டாங்க. ஏன்னா அவர் அன்புக்குரியவர் விஜய், இவங்க அவருடைய அன்புக்குரியவர் இவங்க. அதனால இவங்க அந்த அளவுக்கு எல்லை போக மாட்டாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு அரசியல் பெருசா இது கிடையாது. இது அவர் கூட இருக்கிறனால ஒரு அரசியல் பேச வர்றாங்க. அவங்களுடைய அடிப்படை தொழில வந்து சினிமா தான். அரசியல் வந்து இவருக்காக பண்றாங்க, அரசியலுக்காக இவருக்காக வர்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஒரு டான்ஸரா ஆகணும் தான் அவங்க விருப்பம். டான்ஸர் ஆகணும், ஒரு சினிமாவில் வரணுங்கிறனால அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.